உடனே பார்வதிய பத்தி தான் பேசுறோம். ஏன்னா, ஜெயில்ல போடாம மத்தவங்கள ஏன் வந்துட்டு போடல? எனக்கு புரியவே இல்ல. அவங்க பண்ற அட்டகாசத்துக்கு ஜெயில்ல தான் போடணுமா? இல்ல ஆ. அவ கரெக்ட்டா கேள்வி கேட்டா பாத்தீங்களா? ரெஸ்ட் ரூம் போறப்ப ஹேமா, நீங்க அத கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 2 பேர் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு கேட்பாங்க. இது எங்களோட இதுக்கே இப்படி சத்தம் போடுறதுக்கே எங்கள ஜெயில்ல தூக்கி போடுறீங்கன்னா, டேபிள உடைச்சவன் இருக்கான், ஆ டபுள் மீனிங்ல பேசுறவன் இருக்கான், இல்ல சேட்டை பண்றவன்லாம் வெளில இருக்கான். எங்கள தூக்கி மட்டும் உள்ளார போட்டுருக்கீங்களே, இது நியாயமா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கண்ணாடி முன்னாடி நின்னு கேட்பாங்க. இ இத இன்னைக்கு நாளைக்கு விஜய் சேதுபதி அத இது பண்ணாருன்னா பரவால்ல. அவள பிடிக்கலன்னு ஒரு முகத்தோடயே பாக்குறவங்க இருப்பாங்கல்ல. அவளோட ஃபேன் அதெல்லாம் விட, இவ எப்ப பார்த்தாலும் ஷவுட் பண்ணிட்டு இருக்கா. அப்படிங்கிற எண்ணத்தோட பேசுறவங்க, அவ செய்றது தப்பான்னு தோணும். ஆனா, அவ கேம்ல கேமரா கரெக்ட்டா அவளோட அவளோட பாயிண்ட்ட கரெக்ட்டா மூவ் பண்ணிட்டு இருக்கா. அவளால என்னன்னா, சில பேர் அ இது பண்ண முடியல. உடனே அழுகையா அந்த மாரி காமிச்சிடுறா கோவத்த. அதுதான் அவ பண்ற பெரிய தப்பு. டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு பழையபடி இவ கேம்ல காட்டலாம். அந்த ஒரு இடத்துல தான் இவ தப்பு பண்றானோன்னு எனக்கு தோணுது. மத்தபடி அவ கேம கரெக்ட்டா தான் மூவ் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்களா? இப்போ சப்புன்னு இருக்கு. அவர் வீட்ல இல்லாம, ஏதோ வந்தோம், சமைச்சோம், சாப்பிட்டோம், 2 பாட்டு பாடுவோம், போவோம், எங் வீட்ட கூட்டுவோம். இந்த வேல தான் அங்க நடந்துருந்துச்சு. வேற எதுவுமே நடக்கல. அமைதியா எந்த சலனமும் பா ம் இல்லாம அப்படியே பாக்கலையே போகுது. பாக்கலையா? ஆதிரே, எஃப்ஜே இத பாக்கலையா? அது கடைசியா பார்த்தேனே, பஞ்சாயத்த பார்த்தேனே. நான் வரேன். என் டர்ன் வரும்போது இருக்குது சம்பவம். சரி. நான் ஒரே நிமிஷம் பேசுறேன். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான். நானு ஒரு ஓகே, மேரேஜ்ல ஓகே. இருக்கேன். ஆதினந்தா பேசுங்க. அதனால. அவர் தான் ஆ ஃபர்ஸ்ட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு வந்தப்பயே. இல்ல. அதனால இல்ல. ஒரு மேரேஜ்ல வேற இருக்கேன். அதனால தான் ஒரு 4 நாள் வரல. வேற எதுவும் இல்ல. நானு இல்ல, இல்ல. ஃப்ராங்கா பேசிர்றேன். லீவ் என்ன லெட்டர்லாம் திட்டினாலும் நாங்க பரவால்ல. அக்செப்ட் நெறைய பண்ணிக்கிட்டோம். பேர் திட்ட ஆசேந்தன் பாய். போறீங்க. நீங்க பேசுங்க, இல்ல பேசுங்க. பேசுங்க. நெறைய சாரி, பேர் நீங்க பேசுங்க. அப்படிலாம் இல்ல மேடம். நான் ஆக்சுவலா நான் பேசும்போது நெறைய பேர் திட்ட போறீங்க. பரவாயில்ல. எல்லாமே ஏத்துக்கிறேன். அட ஆனா பேசப்பா! என்னன்னா சிம்பிளா நீங்களே நெனச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எதிர்பார்க்கறது இப்போ 3 பேர் நம்போ ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். அது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த ரெக்கார்ட்லாம் கூட இருக்கு. ஏமா மேடம்க்கும் தெரியும். சில ரெக்கார்ட்லாம் கூட எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா என்னன்னா, இந்த 3 பேர் வருவாங்க. நெக்ஸ்ட் வீக் அந்த 3 பேர் வருவாங்க. நெக்ஸ்ட் வீக் அந்த 3 பேர் வருவாங்க. நெக்ஸ்ட் வீக் அந்த 3 பேர் வருவாங்க. இப்ப 4 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க என்னன்னா, அவங்களுக்குள்ள கேம் விளையாடி ஃபர்ஸ்ட்டே இல்லாத ஆள் உள்ள அனுப்பி, அவங்களுக்குள்ள திட்டி, அவங்களுக்குள்ள திட்டி தீர்த்து, கடைசியா வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த 100வது நாள் வரைக்கும், நம்மளுக்குள்ள அந்த நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாதால ஒருத்தர் அவருக்கு அந்த கேப்பபிலிட்டியில இல்ல. அவர் மட்டும் எடுத்துட்டு உள்ள நிக்க வச்சுட்டு எடுத்துட்டு குத்தலாமா அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. 100% சொல்றேன். நானு எனக்கு இந்த ஆசையை விட்டுச்சு. நான் இப்போ பாக்குற ஆசையை விட்டுச்சு. சுத்தமாவே உள்ள இருக்கிறவங்கள வச்சுட்டு நீங்க இந்த வாரம் ஒருத்தர் நல்லா இருக்கிறேன்றீங்க. அடுத்த வாரம் மறுபடியும் இன்னொருத்தர் இந்த வாரம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அடுத்த வாரம் அவங்கள அவங்க ஐயோ நல்லா கேம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை ஏத்துட்டு வரீங்க. மறுபடியும் அடுத்த வாரம் என்ன பண்ண போறீங்க? வேற ஒருத்தர் ஏத்துட்டு வர போறீங்க. எப்படியோ ஒருத்தர் மாத்திட்டே இருக்க போறீங்க. கடைசி வரைக்கும் 100வது நாள் வரைக்கும் நம்ம மாத்திட்டே இருக்க போறோம். நம்மளோட அப்பா கேம் இதுதான், ஆசேனந்தா, அவங்களோட கேம் இதுதான். இப்பதான் புரியுது. ஷோ பார்க்கல. பொதுமையா என்னத்தையாவது பிக் பாஸ் ஸ்பெஷலா இல்ல என்னத்தையாவது இல்ல இல்ல பேசிவிட்டு போகணும்னு இல்ல வந்திருக்கீங்க. இல்ல ஆக்சுவலி இல்ல இருங்க. போதும் சாமி, போதும். நான் கூட ஏதோ இவங்க 3 பேர பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க. நான் பேசுறதுல உங்களுக்கு கோவம் வருது. கோவம் வரல, சிரிப்பு தான் வருது. ஆக்சுவலி நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, புதுமையா இந்த ஷோல இப்படித்தாங்க போகும். இன்னைக்கு இவங்கள பிடிச்சிச்சுன்னா, நாளைக்கு அவங்கள பிடிக்காது. 3 மாசம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள நடிக்கிற படம் நல்லா ஹிட் ஆச்சுன்னா, அதையும் நம்ம போய் பார்ப்போம். ஷோல யப்பா! நீ பொதுமையா பேசுறீங்க. நான் கூட கலைய தூக்கி போட்டு மிதிக்க போறீங்க, பார்வதிய தூக்கி போட்டு மிதிக்க போறீங்கன்னு நெனச்சுட்டு இருந்தேன் நானு. கடைசில பார்த்தா என்னங்க ஆசை. நீங்க போய் மேரேஜ்ல போய் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க போங்க. இங்க இல்ல நான் சொல்றேன். இல்ல, ஆக்சுவலா இல்ல. ப்ரோ நான் ஒரு ப்ரோ பார்ட்டி எதனா இருந்தா போட்டு போடுங்க ப்ரோ. ஜாடி பாடி ப்ரோ. யாஹ்! நெறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாவே போச்சு. பேசட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமா லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள வாங்க. ஐய! யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னு தெரியல பானு. மாதவன் பேசுங்க. அதுக்கப்புறம் அருண்குமார் பேசுங்க. அது இல்ல, இன்னைக்கு ஷோ என்ன கேட்டா கம்ருதீனுக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டிசர்வ்டு. ஏன்னா அவன் பண்ண அந்த மேன் ஹேண்டிங், அவன் பேசின அந்த பேட் வேர்ட்ஸு, இதுக்கு எல்லாத்துக்குமே கம்ருதீன் டிசர்வ்டு. ஆனா பார்வதியை பத்தி யோசிக்கும் போது அவ டாஸ்க் ஒழுங்கா கேம் ப்ளே பண்ணாதது, அதுக்கப்புறம் டாஸ்க்ல முத நாள் டாஸ்கே அவளால தான் வேஸ்டா போச்சு.
இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி வேலை செய்யாம இருந்துட்டு. ஆனா இந்த 2 பேர் ஜெயில புடிச்சு போட்டுறக்கூடாது. இன்னும் கூட சேர்ந்து ஒரு 2 பேர் ஜெயில போட்டுக்கணும். அதான் எனக்கு என்னோட கவலையே. ஆனா இந்த இப்ப கேரக்டர் எல்லாமே வந்துச்சு பாருங்கம்மா. இந்த யாரு அந்த சாமியாரா? அவன் அவன் செருப்பு சாணியில முக்கி அடிச்சு அடிக்கணும். அப்படின்ற பேட் வேர்ட்லாம் யூஸ் பண்றான் நடுவுல. கெட்ட வார்த்தை யூஸ் பண்றான். இந்த பேட் பக்கம் பார்த்தா இது வந்துட்டு என்னம்மா சொல்லுவாங்களா, அன்பார்லிமென்ட் மாரி இந்த பொதுமையா சண்டையில போடுவாங்க. அது கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணான். ஆக்சுவலி அத துவட்டி அடிப்பேன் நான். இந்த ஊரு பக்கம் சண்டை வரும்போது. ஓகேயா? அத வேற பீப் தான் போட முடியும். கேவலமா சொன்னா என்னால வந்துட்டு அத கேட்டுட்டு சாப்பிட முடியலையே. ஐயோ! கருமமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பார்வதியும் கேஸ்ட் கம்யூனிட்டி பத்தி எடுத்து அப்பப்போ பேசுது உட்காந்து வெளியே ஜெயில் இந்த மாதிரி ஆளெல்லாம் தூக்கி வச்சிருவாங்க. அதை பார்த்தா நீ 1 ஹவர் எபிசோட்ல அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இவளுக்கு மட்டும் டைட்டில் ஒன்று கொடுத்துருவாங்க. அதை மட்டும் காட்டுறாங்க. அப்ப நீங்க விஜய் டிவி எங்களுக்கு என்ன தான் 1 ஹவர் எபிசோட்ல காட்டுறீங்க? அவ்வளோ பெரிய கெட்டதை பேசியிருக்குது, கம்யூனிட்டி பத்தி பேசிக்குது. அதையும் நீங்க ஷோல காட்ட மாட்டீங்க. நேற்று நைட்டும் பேசிச்சு, அதையும் நீங்க ஷோல காட்ட மாட்டீங்கன்னா அப்ப நீங்க யாரை சேவ் பண்றீங்க, யாரை பண்றீங்க? அப்ப அந்த எடிட்டர் தான் நம்ம கேள்வி கேட்கணும். இவ்வளவு யா நேற்று சண்டையும் ஒழுங்கா போடல. மாதவன் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. அந்த இஷ்யூ கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்படியே நம்ம வேற எதுக்கு போகணும். இன்னும் நெறைய இருக்கு அந்த பார்வதி இஷ்யூல. நம்ம அத அப்படியே நெறைய இருக்கு. நம்ம அத பேசுவோம். அருண்குமார் பேசுங்க. அடுத்தது வேல்முருகன் பேசுங்க. சுபா அதுக்கப்புறம் பேசுங்க. ஓகே. அட்லீஸ்ட் குட் திங் என்னன்னா, இந்த வாரம் ஓரளவுக்கு கொஞ்சம் சின்சியரா வீட்ல அந்த பிக் பாஸ் குடுத்த அந்த சூப்பர் டீலர்ஸ் குடுத்த டாஸ்க்கையும் பண்ண பிக் பாஸ் டீம்ல நல்லா பண்ணாங்க. அதே சமயம் இந்த வாரம் நடந்த டாஸ்க்கையும் கொஞ்சம் நல்லா சின்சியரா பண்ண பிரவீன் அண்ட் விக்கல் சிக்கரம் வின் பண்ணதுல ஒரு விதத்துல சந்தோஷம். அட்லீஸ்ட் இந்த வாரமாச்சும் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்ட்டு பயாஸா இல்லாம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு குடுத்தாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல அட்லீஸ்ட் பரவால்ல. ஐ திங்க் இந்த வீக் தான் எல்லாரோட ஃபேஸ் இன்னும் நல்லா வெளிய வர ஆரம்பிச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 வீக் கொஞ்சம் அந்த ஹெசிடன்ட் இருக்கும். கொஞ்ச நாள் அப்படியே இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா இப்போ 2 வீக்ஸ் மேல ஆயிட்டனால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஃபேஸ்லாம் வெளிய வந்தது. இந்த வாரம் நெறைய பேரு. எஸ்பெஷலா பாருவோட ஃபேஸ் நெறையவே வெளிய வந்தது. ஏன்னா 2 டேஸ் முன்னாடி வந்து எஃப்ஜே உட்கார்ந்துகிட்டே வந்து ஏதோ தண்ணி ஏதோ எடுத்துட்டு வர சொல்லுவான். நான் அப்படிலாம் எடுத்துன்னு வர முடியாது. அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாலாம் இது பண்ண முடியாது. அது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டிங்கா இருக்காது அப்படின்னு சொன்ன பாரு, நேத்து 4 தடவ கால் வந்து அவளுக்கு வேணும்ன்றத சாதிக்கிறதுக்காக அப்படி பண்ணா. அதே சமயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அந்த சுபிக்ஷாவ அவ வந்து ஜெயிக்கணும்னா எந்த எக்ஸ்டென்ட் வேணா போகும்ன்ட்டு பாரு சொல்றா. பட் ஆக்சுவலா அது பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா பாரு தான் நேத்து. நெறைய தடவ ஸ்பிட் பண்ணா, அப்படியே துப்புறது 2, 3 தடவ பண்ணா. அது ஐ திங்க் நான் லைவ் கொஞ்சம் பார்த்தேன் நேத்து. அதுல இருந்தது. இன்னைக்கு 1 ஹவர் எபிசோட்ல அது கொஞ்சம் தான் காட்டுனாங்க. ஆக்சுவலா இன்னும் மோசமா நெறைய எல்லாம் பண்ணாங்க. அது பீப் போட்டாங்க. இன்னைக்கு 1 ஹவர் எபிசோட்ல நெறையும் எடிட்டும் பண்ணிட்டாங்க. மேபி அது நெறைய அவுட்டேஜ் ஆயிட போதோ அப்படின்ட்டு. நல்ல வேளை இது 9th சீசன்னால நெறைய பேர் இத பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் இனிஷியல் 2 ஆர் ஃபர்ஸ்ட் 2, 3 சீசன் இந்த மாரி பேசியிருந்தாங்கன்னா, அது ரொம்ப பெரிய இஷ்யூவா போயிருக்கும். இப்ப இது எல்லா சீசன்லயும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரையாச்சும் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு அது பெருசா எடுத்துக்காம விட்டாங்க. ஆக்சுவலா ஏன்னா நெறைய கம்ரின் போன வாரம் சண்டேவே கிட்டத்தட்ட சுபிக்ஷாவோட கம்யூனிட்டி மத்தி தான் பேசியிருப்பான். அப்பவே பிரச்சனையா இருக்கும். பட் இப்ப இவங்களும் பேசினாங்க. அதே சமயம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ரம்யாவும் வந்து கிண்டல் அடிச்சிருப்பாங்க. இவ இந்த காயினே கொடுக்க மாட்றா. இவளா போயிட்டு அவங்க கம்யூனிட்டி சாய் போறா அப்படின்ன பிறகு பார்வதி பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இவளா போய் மத்தவங்களுக்கு செய்ய போறா. இவ காயினே தரல. இந்த இது குடுத்த வாக்கே காப்பாத்தல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க வீட்ல இருக்க ஓட்டையும் அவங்க வீட்டையும் தான் கட்டுவா இவ அப்படின்ற மாரி ரொம்ப ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசினாங்க. அவங்களோட ஃபுல் பர்சனல் வெஞ்சன்ஸ் இதுக்கு போன வாரம் வந்து சபரி கிட்ட காட்டிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் எஃப்ஜே கிட்டயும் இந்த வார எண்டுல வந்து அவங்க சொன்னபடி நடக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு ஃபேவரா நடக்கலன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா மேல காட்டினாங்க. அண்ட் ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்கப்பவும் ஃபர்ஸ்ட் வீக்கே விஜய் சேதுபதி வார்ன் பண்ணாரு. மார்க்கிங் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்வதியை. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வரப்ப மட்டும் அது பண்ணல. அவர் போயிட்ட பிறகு எல்லா வீக் டேஸ்லயும் எதனாச்சும் ஒண்ணு பேசிட்டு இருக்கப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கப்போ ஏதாச்சும் மார்க் பண்றது, ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது, வேணுன்ட்டு பேசிட்டு இருக்கப்போ இன்டரப்ட் பண்றது, ஒரு எப்படி சொல்ல ஒரு டீசென்சி ஒரு டெக்கரமே இல்லாம தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை அப்படி யாராச்சும் பேசினாங்கன்னா இவங்க ரொம்ப டீமீனிங்கா பேசுறதுனால அவங்க எதிர்த்தும் பேச மாட்டாங்க, அப்படியே விட்டுடுறாங்க. அது விஜய் சேதுபதி கிட்ட மட்டும் அவங்க பண்ணாங்க. அவர் கண்டிச்சனால அங்க மட்டும் பண்ணல. ஒருவேளை அவர் கண்டிக்காம விட்டு இருந்தா அவங்க அப்படியே அங்கேயே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. சார் நாகேஸ்வர ராவ் பேசுங்க. சாரி வேல்முருகன் பேசுங்க. அடுத்தது சுபா பேசுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோட் பார்த்ததுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்றாங்க. அதுல கெமின்றாங்க. ஆக்சுவலா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா அந்த வீக்ல வந்து கொடுக்குற டாஸ்க்கு மற்ற ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் வீட்டை வந்து கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கிறது, ஏதாவது ஃபன் எலமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடங்குமே தவிர்த்து இந்த
சமைச்சு போடுறது, வீட கூட்டுறது இதெல்லாம் பிக் பாஸ்ல ஒரு ஒரு அங்கம் தான். அது அது ஒரு ஒரு பாயிண்டா வேணுமோ வைக்கலாமே தவிர, அத பண்ணத வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து கன்சிடர் பண்ணவே கூடாது. இது ஆக்சுவலா குரூப்பிசம் தான். அவங்களோட குரூப்ல இருந்து யாரோ 2 பேர் வந்தா போதும் அப்படின்ற மாரி தான் எல்லாருமே. ஒருத்தவங்க ஒரு ஒரு ஆளு அப்படி டச் பண்ணா போதும். வரிசையா அந்த பேர அப்படியே எல்லாருமே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு போயிறது. அவங்களே சொல்லிர்றது. இது இது வந்து ரெகுலராவே நடந்துட்டு இருக்கு கன்டினியூஸா. இப்ப அந்த அன்பு கேங்ல பாருங்களேன், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் பார்வதி. இந்த வீக் ஃபுல்லாமே அந்த பொண்ணு தாங்க ப்ரோமோல வந்துச்சு. தப்போ, ரைட்டோ அது கண்டென்ட் பண்றாங்களோ, இல்ல இது அன்வான்டடா பண்றாங்களோ, ஏதோ ஒண்ணு பண்றாங்க விட்டுருங்க. ஆனா இந்த வீக் ஃபுல்லா கெமி எங்க தெரிஞ்சாங்க? 1 ஹவர் ப்ரோமோல வந்தாங்களா? 1 ஹவர்ல வந்தாங்களா? லைவ்ல அதிகமா காமிக்கப்பட்டதா? எதுலயுமே வரலங்க. ஒரே ஒரு ஃபைட் பண்ணாங்க. அதையும் சபரி வந்து தண்ணீய ஊத்தி மூடிட்டாரு. மனித புனிதர். சரிங்களா? ஃபுல்லா தப்போ, ரைட்டோ அந்த பொண்ணு தாங்க ஃபுல்லா எல்லா ப்ரோமோ, எல்லா கன்டென்ட் எது எல்லா இதுலயுமே வந்துச்சு. சரிங்களா? அது வொர்ஸ்ட்டா பண்ணதுனால வொர்ஸ்ட்டா குடுத்துட்டாங்க. ஓகே. அது நான் ஆனா ஒண்ணுமே பண்ணாதவங்கள பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சொல்றீங்களே, அத ஏத்துக்கவே முடியாது. என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணலையே அவங்க. எனக்கு எனக்கு தான் அப்படி தெரியுதா? இல்ல உங்களுக்கு அது ஃபீல் ஆகுதான்றது தான் என்னோட கொஸ்டினே. அத அப்படியே யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களே ஆன்சர் பண்ணிருங்க. சுபா சுபா பேசுங்க. ஓகே. அதுக்கப்புறம் நாகேஷ் நாகா வரும். பேசிட்டோம். நாகா பேசிட்டோம்னு நான் பேசுறேன். ஓகே. நாகா பேசுங்க. இப்போ நான் ப்ரோ சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா என்னன்னா, அன்னைக்கு காலையில 3 தோசை சாப்பிடலான்ட்டு இருந்தேன். ஆனா அவங்க 4 தோசை கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்படி வந்து அதை நினைச்சுக்கிறானுங்க. இது அப்புறம் நம்ம கூட்டணி இருக்கு அன்பு கேங்கு. அதுல இருந்து யாரு ஒருத்தன் ஒண்ணு சொன்னான்னா ஆட்டு கூட்டம் மாதிரி அப்படியே எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. அது இது என்ன நீ என்னதான் விளையாடுற போயிட்டு 7 8 சீசன் பார்த்துட்டேன் நீ. ஓகேங்களா? 8 சீசன் பிக் பாஸ் பாக்குற மத்த இதுல மலைக்கு எத்தனையோ போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி ஒன்னே ஒண்ணு சிம்பிள். நல்லா விளையாடணும், கரெக்டா நாமினேட் பண்ணணும். 2வது இந்த ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் கரெக்டா சொல்லணும். 3வது விஜய் சேதுபதி சாரோட பேசுறத கரெக்டா எடுத்து வைக்கணும். இதுதான் ஒரு நல்ல தகுதி. அது அவனுக்கும் கிடையாது. அங்க போய் ஒரு நல்ல ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி போயிட்டு இதை சேர்த்திக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணு கேமையும் கெடுத்து விட்டாச்சு. எனக்கு அந்த பெஸ்ட் ஒர்ஸ்ட் சொல்றது தாண்டி 2வது ஒரு விஷயம், இப்பதான் நான் வந்து கேம் ஓப்பன் அப் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். ஏன் வந்து அவங்க நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க கன்ஃபார்மா வருஷம் தான் விளையாட போறாங்க. அந்த ஐபிஎல் லெவல்லாம் அவங்களுக்கு யார் எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன் நான் வந்து இப்பதான் ஓப்பன் அப் ஆயிருக்குன்னா, ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா பர்சனல் வெஞ்சன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அன்கோ இப்ப பாத்தீங்கன்னா கம்ருதீன் வர்சஸ் திவாகர் வர்சஸ் திவாகர் வர்சஸ் பார்வதி, இப்படி பார்வதி வர்சஸ் சுபிக்ஷா. பாத்தீங்கன்னா இந்த போட்டி தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஈகோ கிளாஷ் தான் நிறைய இருக்கு. இதை வச்சுதான் கொண்டு போனா இல்ல, ஒருத்தர் போய் உடச்சு விட்டு அந்த ஈகோல கேமை நல்லா விளையாடுங்க, அதான் பண்றோம். பட் ஆனா இவங்க அதுவும் பண்ணல. பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா ஓகே, அட்லீஸ்ட் இந்த பிரவீன் வந்து ஒரு டீலை போட்டு இந்த பொண்ணுகிட்ட வாங்கி கொடுத்தாரு. ஓகே ஃபைன், அது கூட இல்லை. விக்ரம் கூட ஏத்துக்கலாங்க. பட் ஃபைனல் பண்ண சில பேர் சொன்னதை ஒத்துக்கல நம்ம. அதுவும் இல்லாம ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து ஈவன் நான் பார்வதி பண்ண பல விஷயங்கள் இந்த வாரம் எனக்கு பிடிக்கல. பட் அட்லீஸ்ட் அந்த கேம் அவங்க விளையாண்டாங்க. இப்போ இந்த இவர் இருக்காருல்ல கலையரசன், இந்த துஷாரு, வேற யாரு, அரோரா. இவன் அந்த கலையரசன் இந்த பெஞ்சை தள்ளி விட்டுட்டு ஏதோ பண்ணான் சாமியாரு, விட்டுருங்க. 2வது இந்த பையன் வந்து துஷார் வந்து அந்த 2 பாட்டில் திருடிட்டு கமருதீன் கூட காமெடி பண்ணாப்ல. அரோரா என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அவங்களோட கமருதீன் இவங்களும் பெஸ்ட் பெர்ஃபார்மரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட்னா இந்த டாஸ்க், இந்த வாரம் டாஸ்க் என்ன, ஜூஸ் டாஸ்க். அதுல யார் நல்லா பண்ணாங்க? அவன் வந்து கோவப்பட்டான், பேட்ஸ் வேர்ஸ் பண்றான். இவன் வந்து என்னடா காரணம் உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு? அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 3வது வந்து நம்ம என்னன்னா, இந்த ஆல்ரெடி யாரோ பிரதர் சொல்லியிருந்தாங்க, இந்த வேர்ட்ஸ் வந்து பார்வதி வந்து இவங்க மேல யூஸ் பண்ணது எனக்கு ஒரு மாதிரி, அது யூஸ் பண்ண தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளவு இந்த பொண்ணு அவ்வளவு மோசம் அது இதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் போய் இவ்வளவு அழுகுற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிரச்சனை? ஒரு இதுக்குன்னு அந்த எவ்வளவோ கஷ்டப்பட்டு வர்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னதுக்கு தொம்பு தூக்கி இந்த சைடு வர ட்விட்டர்ல அப்படின்ட்டு ஒன்னே ஒண்ணு, அந்த பொண்ணு என்னன்னா டீல் போட்டுச்சு. 2வது கனியோட பேசி தப்பு பண்ணுச்சு. அது கன்ஃபார்ம் அந்த பொண்ணு தப்பு. பேக் அடிச்சதுன்னா சரி ஓகே, நம்ம தொழிலாளர்கள் வந்து இந்த விக்கல்ஸும் வியானா விளையாண்டு மாத்திடுச்சு. ஓகேங்களா? அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்கு. அதுக்கு நீ இவ்வளவு வன்மம் பர்சனல் கிரட்ஜ் காமிக்க கூடாது. இதை நம்ம அது கொஞ்சம் பெருசா இருக்கனால அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆனா அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா எனக்கு அவங்க சொன்ன ரீசன்ஸ் பிடிக்கல.
சூப்பர், சூப்பர். சுபா பேசுங்க. நாகா சொன்னத தவிர நான் சொல்றேன் ஒரு 3 பாயிண்ட். ஒண்ணு வந்து ஃபன்னா சொல்றேன். கலை வந்து ஏன் இப்படி இருக்காங்கங்கிறதே பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவர பார்த்தாலே எனக்கே எரிச்செரிச்சலா வருது. பொம்பள பிள்ளைங்க உட்கார்றத சொல்றீங்களா? அந்த ஆள முதல்ல ஒழுங்கா உட்கார சொல்லுங்கங்க. அ அ அவர பார்த்தாலே நித்யானந்தன் ஞாபகம் தான் வருது. "கதவை திற காத்து வரும்ல" ஒரு போஸ்ட்ல படுத்திருப்பான்ல அந்த இதுல பேப்பர். எப்ப பார்த்தாலும் அப்படிதாங்க. அந்த பொம்பள பிள்ளைங்க இருந்தாலும் அப்படிதான் படுத்திருக்கான். ஆம்பள பிள்ளைங்க இருந்தாலும் அப்படிதான். மத்த பசங்கலாம் எவ்வளவு இதுவா உட்கார்ந்துருக்காங்க. இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்காங்கிறது ஷோ பார்க்கையில எல்லாம் எனக்கு தோன்ற ஒரு விஷயம் வந்து அது ஃபன்னா எடுத்துக்கிறதா, இல்ல இவனை இவனை எதுல சேர்க்கிறதுங்கிற மாரியான ஒரு இது தோணுது. அது அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்மளோட வாட்டர்மெலன் வந்து இவரு ஒழுங்கா தான் சொல்லியிருப்பாரு. மரத்துக்கு சேலை கட்டினா கூட இவன் பார்ப்பானா, அது அப்படியே உல்டாவா அந்த பொண்ணோட பேர சேர்த்து, அது வந்து எவ்ளோ பெரிய கேம் அது. உள்ளார போயிட்டும் அதே இது அந்த பொண்ண வந்து ஸ்பாயில் பண்ணலாமா? பாரு இவன் பண்றது தப்பு. சுபிக்ஷா சாரி கட்டியிருந்தா கூட பார்ப்பேன்னு சொல்றான். இது எவ்ளோ வொர்ஸ்ட் அப்படின்னு திரிச்சு பேசுறது நம்ம கண்ணு முன்னாடி இவ்ளோ தூரம் பண்றாருன்னா, இன்னும் மத்தவங்க கிட்டலாம் இவரு என்னென்ன மாரிலாம் சின்ன சின்னதா வந்து மாத்தி பேசுவாருங்கிற மாரி இன்னைக்கு அவரு மேல இருந்த கொஞ்ச நஞ்ச இது கூட இன்னைக்கு இதாயிடுச்சு. நம்ம வந்து மத்தவங்களலாம் வந்து தாக்குனாங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு வாட்டர்மெலனே வந்து காமு வந்து சொல்லியிருப்பான். "நீ உன் வளர்ப்பு சரியில்ல. நீ நீ வந்து இதானது இப்படி" அப்படிங்கிற மாரியான வேர்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்பதான் அவன் வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆயிட்டு சொல்லுவான். "இல்ல நீ ரொம்ப பேசுற என்னைய" அப்படிங்கிற வார்த்தை. வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் தான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இத மென்ஷன் பண்ணணும்னு நெனச்சேன். இன்னொன்னு வந்து ஜெயில்ல சாப்பாடு குடுத்தப்ப, இவங்க கேட்பாங்க. ஹவுஸோட லீடரா இருந்துட்டு அவங்க வந்து ஹெட்டா இருந்துட்டு கேட்பாங்க. வெளியில இருக்கவங்களுக்கு கொஞ்சம் குழம்பு தேவைப்படுமா? கேட்கலாமா? குடுக்கலாமான்னு. அங்க எஃப்ஜே உட்காந்துட்டு கேட்கவும் சொல்லிருவாங்க. "சுபிக்ஷா நீ போய் கேளுன்னு" சொல்லிடுவாங்க. ஆனா எஃப்ஜே இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்னோன டக்குன்னு நிறுத்திர்றாங்க. ஏன் நீ வந்து நீ தானே இதா இருக்க, ஹெட்டா இருக்க. டிசைடிங் அத்தாரிட்டி யார்ட்ட இருக்கு? நீ குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டல. பாவம் அவங்க வெறும் சோறு சாப்பிடுவாங்கன்னு உனக்கு தோணி தானே நீ கேட்கணுங்கிற. இங்க உள்ளவங்கலாம் திருப்பி திருப்பி போட்டு சாப்பிடுறாங்கல்ல. அவன் சொன்னோனே நீ எதுக்கு ஸ்டாப் பண்ணணும்? இததான் வந்து பாரு நெறைய இடத்துல கேட்பான். நீங்க வந்து எல்லாரும் ஆட்டி வச்சுட்டு ஒரு ஃபேமிலியா சேர்ந்து கேம் ஆடுறீங்க அப்படிங்கிறத அவ கேட்கிற விதம் வந்து ரஃப் அண்ட் டஃப்பா ஒரு மாரி இருக்கனால, நம்மளால அவள வந்து வேற கோணத்துல பார்க்குறோம். ஆனா, இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு பாண்டிங் கேமா தான் நடத்திட்டு இருக்காங்க. இது எப்ப பிச்சிட்டு போகுதுன்னு தெரியல ஆக்சுவலி. சொல்லுங்க பானு. அப்பா! என் டர்ன் வந்துருச்சு. ஆ. இது சுபா சொன்னது தான். ஆக்சுவலா இன்னைக்கு இது கூட டீ வெளியில இருக்கவங்களுக்கு குடுக்கலாம் கேட்டதுக்கு கூட, இவன் பேர் என்ன அந்த அகோரி, "அது எதுக்கு குடுக்கணும்? அப்பலாம் குடுக்க வேணாம்" அப்படின்னோன, கனி ஸ்டாப் பண்ணிருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சண்டே அதாவது நேத்தே நான் பார்த்துட்டேன் லைவ்ல. சண்டேல ஃபர்ஸ்ட்டு வாட்டர்மெலன் தான் வந்துட்டு அவனோட கமருதீனோட எக்ஸ எடுத்துட்டு வருவான். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட்டு அவன் ரொம்ப கோவப்படுவான். அதுக்கப்புறம் வளர்ப்பு சரி என்ன? உன்னோட பேக்கிரவுண்ட் என்ன? நீ என்ன பெரிய ஆளா? எனக்கு அத்தன பேர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஃபேமிலிய பத்தியோ, பேக்கிரவுண்ட பத்தியோ எடுத்துட்டு வர்றதே தப்பு. அத குத்தி காட்டுறது. அதே மாரி மரத்துக்கு அத ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்றது எல்லாமே வாட்டர்மெலன் தான். அப்புறம் கனி வந்துட்டு இவங்க இந்த எல்லாருமே இந்த டீலக்ஸ்ல இருக்கவங்க எல்லாமே ஏன் பார்வதி மட்டும் தான் இருக்காங்களாம் ஒரே ஆளு. காலையில மாதுளம்பழம் உரிச்சு குடுன்னு ஏன் எத்தன பேர் இருக்காங்க? யார்கிட்டயும் கேட்க மாட்டேங்கிறான் எஃப்ஜே. பார்வதிய டார்கெட் பண்றான். அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு வந்து அவ பதில் சொன்னா, அது வந்து பெருசா ஆகுது. அழுவுறா, எஸ். என்ன வந்து யாராவது நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணாங்கன்னா, நான் எவ்வளோ வேணா தைரியமா நான் ஃபேஸ் பண்ணுவேன். முதுகுல குத்துட்டாங்கன்னா, யாருக்குமே அந்த ஃபீலிங் வரும். அழுகுறது அவ நெறைய வார்த்தைய உட்டா தப்பு தான். ஆனா, அந்த பொண்ண யோசிச்சு பாருங்க. 3 நாளா 17 பேரு கூடயும் அந்த ஒரு பொண்ணு உட்காந்து சண்ட போட்டுருக்குது. நேத்து கியூசில அத்தன பேருக்கும் பதில் சொன்னது அந்த பொண்ணு தான். வாட்டர்மெலன் ஒண்ணுமே செய்யல. அந்த ஆளுக்கு தலைய இது பண்ணப்ப, முதுகெல்லாம் இது பண்ண தலையாட்டிட்டு, சாப்பாடு ஊட்டி விட்டது, இதெல்லாம் தான் பண்ணிட்டுருந்தான். 17 பேரும் சேர்ந்து அவன் வாட்டர்மெலனுக்கு வந்து 2 கியூசி இருக்காங்க. ஒருத்தர கீழ டவுன் பண்ணி, இன்னொருத்தவங்கள அப் பண்ணும்போது, யாரா இருந்தாலும் அந்த இடத்துல ஹர்ட் ஆகும். அதையும் தாண்டி நாள் கேம உட்டுட்டோம். அடுத்த நாள் கேம உடாம, பொறுமையா தான் சபரி கிட்டலாம் பேசிட்டு இருக்கோம். எந்த இடத்துலயுமே அந்த பொண்ணு நேத்து கோவமே படல.
கால்ல விழுந்தது எஸ் எனக்கு அது அது 100% நான் அக்ரி பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு இன்னொரு கருத்து இருக்கு. குரங்கு கையில இருக்கு. அது சேட்டை பண்ணுது. குச்சி எடுத்தா தான் அது அடங்கும் அப்டின்னா, குச்சி எடுத்து அடிச்சு அத எப்படி அடக்கணும்னு தெரிஞ்சிருக்கிறவன் தான் ஒரு நல்ல குரங்காட்டியா நான் பார்க்குறேன். லஞ்சம் வாங்குறது தப்புனா, லஞ்சம் குடுக்குறது எந்த கேட்டகிரி? எல்லாரும் சொல்றாங்க கியூசி வாங்கக்கூடாது வாங்க சொல்றாங்க. என்னோட கருத்து என்னன்னா, கேட்டது தப்பு தான் ஒத்துக்கிறேன். ஆனா குடுக்குறது ஒரு கேம எப்படி வேணா நான் வந்து லஞ்சம் குடுத்து வாங்கிக்குவேன். நீங்க இனிஷியேட்டிவ் பண்றீங்க. சரியா? நான் வாங்கிட்டாங்கன்னே சொல்றீங்க. ஆனா குடுக்குறது யார் முன் வந்தது? முள்ளு என் கால்ல குத்திக்கிச்சா, முள்ளு வந்து நம்ம கால்ல குத்துறதில்ல. நம்ப தான் அந்த முள்ளு இருக்கிற பாதையில போறோமே ஒழிய, அது நம்ம கால்ல வந்து குத்தாது. அதனால என்ன பொறுத்த அதே மாரி கன்னியோட என்ன பயாஸ்டு நெறையா இருக்கு. ஆனா நான் அப்புறம் பேசுறேன். அருண் பேசுங்க. இல்ல, அந்த கியூசி பொறுத்த மட்டிலும் இந்த வாரத்துல வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா நான் திவாகரை நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். ஒரு 2, 3 பேர் தான் சொன்னாங்க. ஆக்சுவலா பார்வதி கூட சேர்ந்து திவாகர் 2 பேரும் தான் கம்ப்ளீட்டா பயாஸா பண்ணாங்க. இவங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸா இருக்க வினோத்தும் ரம்யாக்கும் கொடுக்க கூடாதுன்னு திவாகர் பண்ணாரு. அவங்களுக்கு வந்து எஃப்ஜே சபரிக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு அவங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் பண்ணாங்க. ஸோ கம்ப்ளீட்டா நீங்க அந்த ஒரு 4 பேரை டிஸ்கார்ட் பண்ணிட்டு தான் மற்றவங்க வின் பண்ண வைக்க போறேன்னு பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப கம்ப்ளீட்டா பயஸ் தான். அது யாருமே அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி 2 பேருமே சொல்லல. எஸ்பெஷலா திவாகர் அவங்க சொல்லவே இல்லை. ஒரு 2, 3 பேர் தான் சொன்னாங்க. ஸோ என்ன கேட்டீங்கன்னா வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னா இவங்க 2 பேர் தான் எப்படிங்க சார் மற்றவங்க திவாகர கம்பேர் சொல்ல பண்றது. முடியும்? திவாகர் தான் இப்ப கனியன் கோல பார்ட் ஆஃப் த இதாயிட்டாங்களே. ஊர்நாட்டா பேசுங்க. இல்ல நீங்க பேசுங்க. நான் பேசுறத மறந்துட்டேன். சாரி. ஓகே. நான் ஆக்சுவலா இன்னொரு பாயிண்ட் நானே வந்து டக்குன்னு எனக்கு இதாயிடுச்சு. அ எனக்கே எனக்கே குழப்பிடுச்சு டக்குன்னு. இல்ல சிவா ஒரு இன்னொன்னு ஆஸ்பெக்ட்ல சிவா என்னன்னா பேசுங்க. அட்லீஸ்ட் இன்னொன்னு வந்து கேம்ல நடந்தது. பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல அந்த கியூஸ்ல 2 பேருக்கு ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா இவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் கேம்ல இருந்தான். பாருக்கு இஷ்டத்துக்கு கேம் வெளியே போயிட்டு அவன் நினைச்சா உள்ள வந்துட்டாங்க. அதுல அவன் பண்ண தப்பு. அதுதான் அவன் மெயினா மாட்டின. சார் அதுக்கு தான் நான் அதுக்கு ஆல்ரெடி இப்ப நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு அந்த திவாகர் பண்ண அந்த செயல்கள் தான் அவள வந்து வெளியில வச்சுது. ஓகே எனிவே இல்லைங்க, அவங்க வந்து அவங்க சொல்றது கேட்கட்டும் மட்டும்தான் ஒரு பப்பட் மாதிரி அவனை யூஸ் பண்ண பார்த்தாங்க. அவன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சான். அது அவங்களுக்கு பிடிக்கல. அவ்வளவுதான். ஓகே சார். உருநாட்டா கை தூக்குனீங்க பேசிடுங்க. இல்ல பிரதர், பார்வையோட இன்டென்ஷனே தப்பு ரொம்ப. ஏன்னா ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை வச்சு நான் வந்து எனக்கு ஒண்ணு வேணுங்கிறத நான் வந்து சாதிச்சு முடியுங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் தப்பு. அது அவங்க அதனாலதான் அவங்களோட இதை வந்து யாராலும் ஏத்துக்க. சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து சின்சியரா அவங்க விளையாண்டுருப்பாங்க 2 பேருமே. கூப்பிட்டு கொளுத்தி போட்டது யாரு சார்? நான் அதுதான் சொல்றேன். இன்னைக்கு வாங்குனது தப்பு, கேட்டது தப்புனா, குடுக்கறது மட்டும் ரைட்டா? நான் குடுக்க இல்ல மாட்டேன்னு எஸ்ஜே வந்து பார்வதிட்ட நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் வரைக்கும் சொன்னப்ப நல்லா தான் இருந்தது. ஆனா, கலை வந்து எஃப்ஜேவுக்கு சொல்லி, அதுக்கப்புறம் திவாகர் அவங்கலாம் கார்னர் பண்றாங்க. அந்த இடத்துல தான் கேம் வேற மாரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே நீங்க பார்த்தீங்களா? 2 பேருமே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனா யாரு நீ டிஆர்பிக்காக கொளுத்தி போட்டனால தான் அடுத்த நாள் கேம் மாறுச்சு. நான் ஒரே பாயிண்ட் சொல்றேன். நீ வந்து வாங்குனது தப்பு, இன்டென்ஷனே தப்புனா, குடுக்கறது தப்பு சார். அது இன்டென்ஷனும் தப்பு தானே? இல்லம்மா, ரூல்ஸ் அதான் நானும் படி சொல்றேங்க. வந்து அந்த அந்த ரூல்ஸ் புக்லயே கேம் வந்து இப்படிதாங்கிறது முடிவு செய்யப்பட்டுருச்சு. ஆக்சுவலி இவங்க எதிர்பார்த்ததும் தப்பு கிடையாது. எந்த அளவுக்கு வேணா அந்த கேம் ரூல்ஸ் படி சொல்றேன். நீங்க என்ன வேணா சாதிச்சுக்கலாம். உங்களுக்கு பவர் இருக்குங்கிறது சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் பிளேயர்ஸ்க்கு உள்ளதையும் சொல்லிட்டாங்க. அதுபடி தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் நாள் இவங்க கோவிச்சுட்டு போனது கூட கேமோட இதுன்னு வச்சுக்கலாம். அவங்களோட ஒரு சமயோஜித புத்தினால அவங்க பக்கம் டர்ன் பண்றதுக்கு பாரு பண்ண வேலைன்னு கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் ஓகே. ஒரு விஷயம் கிடைக்கலன்னோனா அவங்க வந்து ஓவரா ஹைப் ஆகி அழுதாங்க இல்லையா? அது தேவையில்லைங்கிறேன். வேற விதத்துல இவ்ளோ ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச பாருக்கு ஒரு ஒரு திருப்பியும் போயிட்டு ஃபர்ஸ்ட் கோவிச்சுட்டு போனாங்க. போய் உட்கார்ந்து அழுதாங்க. இவர கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இவர தனியா டிசிஷன் எடுத்துருவாரு. இவங்களால வந்து அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாம தான் திருப்பி வந்தாங்க.
இருக்கணும்னு நினைச்சிருந்தா அவங்க ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுத்ததுலயே ஸ்டாண்ட் பண்ணி நின்னு இருக்கலாம். இவர் தனியா எடுத்து இவங்க கேமுக்கு பாதகம் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு தான் இடையில வந்து வந்து குறுக்கிட்டு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. அது வரைக்கும்லாம் எல்லாமே ஓகே. கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே ஓகே. சண்டை போட்டது, அடிச்சுக்கிட்டது, இதுதான் வந்து பிக் பாஸை எதிர்பார்த்தது. அந்த கலவரம் வரைக்கும் ஓகே. அது நடக்கலன்னு ஒண்ணு இவங்க கடைசியா வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா, அது தேவையில்லை. பார்வோட இமேஜ வந்து கேம வந்து குறைக்கும் மத்தவங்க மத்தியிலங்கிறது அவங்களுக்கு தெரியல ஆக்சுவலி. ஆமா சுபா. அவங்க அழுதது தப்பு தான். நேத்தே நான் லைவ்ல அவங்க அழுதத பார்த்துட்டே நான் இங்க சொல்லியிருப்பேன் ஸ்பேஸ்ல. அவ வந்து இந்த இடத்துல அழுகக்கூடாது. அவ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். மாதவன் பேசுங்க. அடுத்தது அருண்குமார் பேசுங்க. அதில்ல பானாக்கா, நீங்க நல்லா இந்த இந்த வாரம் தெருல ஃபுல்லா பார்வதி பண்ண நல்லது மட்டும் தான் பேசுறீங்க. கெட்டதே பேச மாட்டீங்க. நில்லு அவனா வரேன். பாவம் மாதவன், மாதவன் நீ தான் நேத்து என்ன வந்து மாட்டி விட்டு போனீங்க. நான் இது சப்போர்ட்லாம் பண்ணல. பேசுங்க, பேசுங்க. அது இல்ல புரியலையா? என்னது அந்த பொண்ணு பாவம் பாவம் இந்த மாதிரி பண்ணுது பாவம் பாவம்ன்றீங்க. நேத்து நைட்டு பேசுனதீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. அது 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 கேமோட ஸ்ட்ராட்டஜி. எல்லாரும் 19 பேர் அட்டாக் பண்றாங்க அப்படின்னுறீங்க. எது கேட்டாலும் அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணு மட்டும் தான் கேம் ஆடுதுன்னுறீங்க. நாங்க பானாக்கா மாதவன் நீ வந்து அந்த பேர் என்ன? அந்த ஸ்வீட் பேர் மறந்து மறந்து போயிடுற. அதான பாதுஷாவா? இல்ல என்னமோ அத சாப்பிட்டு வந்துட்டு என்னையவே நீ தாக்கி பேசிட்டு இருக்கிற. நான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டே பண்ணல. இன்னைக்கு என்ன அதுவும் நடந்திருக்கு? அத அதுவும் வச்சு ஒரு தான் நான் பிளேயர் பேசிட்டு இருக்கேன். அதுவும் நேத்து ஒரு பிளேயர் அதுவும் ஒரு பிளேயர் அவ்வளவுதான். அதுவும் பெண் தானே, நானும் பெண் தானேங்கிற மாதிரி நான் என்ன நடக்குதோ நான் பேசுறேன். நான் சப்போர்ட்லாம் பண்ணல என்பதை பதிவு செய்து இல்ல இல்ல கொள்கிறேன். அது சப்போர்ட் இல்ல பண்றது சப்போர்ட் பண்றது ஒவ்வொருத்தரோட விருப்பம். ஒவ்வொருத்தரும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லங்க. பார்ப்பாங்க. அதெல்லாம் இந்த பிரச்சனையே இல்ல. சீசன்ல அதுல என்ன இருக்கு? சப்போர்ட் பண்ற இப்ப நீங்க பார்வதி நீங்க சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபயர் விடுங்க, எல்லாம் பண்ணுங்க. நாளைக்கு ஒண்ணு இப்ப காமிச்சு மொத்தத்தையும் அவங்கள தூக்கி போட்டு வெளியில வந்து செஞ்சு விட்டுருவாய்ங்க. ஸ்டாண்டர்ட் மைண்ட் இல்லாதனால தான் உள்ள இருக்க யாருக்குமே, ஈவன் பார்வதி கூட இல்ல. ஸ்டாண்டர்ட் மைண்ட் யாருக்குமே இல்ல. இப்ப கலைக்கு சப்போர்ட் யாருக்குமே பண்றேன். இல்ல. கலைக்கு சப்போர்ட் பண்றேன். இன்னைக்கு அவன் பேசின வார்த்தைகள் என்ன ஆகும்? இப்ப நீ சப்போர்ட் பண்ற ஆளு இவ்வளவு எச்சத்தனமா பண்றா. கமருதீனுக்கு சப்போர்ட் பண்றேன் நானு. கமருதீனுக்கு எப்படி பண்ண முடியும்? கனிக்கு சப்போர்ட் பண்றேன். கனிக்கு என்ன ஆகும்? அது ஆனா இல்ல அத மட்டும் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு கனிக்கு நெறைய பாயிண்ட் வச்சிருக்கேன். கனி மட்டும் சப்போர்ட் பண்றேன்னு கூட சொல்லாதீங்க. இல்ல, இல்ல. அது கனி வந்து கன்னிங் தான் இருக்கு. பேர் வந்து கரெக்ட் தான். கனி வித் கன்னிங் கனி தான் வைக்கணும் பேரு. காரக்குளம் கனி இல்ல. கன்னிங் தான் அது. நெறைய பேர் அதுக்கு ஃபிட் ஆகும். இப்போ பானாக்கா நான் பாயிண்ட் என்ன, நீங்க வந்து பேசுறது சப்போர்ட் பண்ற மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சிடும். இதை உங்க வாயால சொல்ல வைக்கிறது தான் இந்த சப்போர்ட் மாதிரி ஒரு இல்லங்க. இன்னைக்கு தம்பி இங்க பாருங்களேன். பார்வதிய நீங்க இல்லாம இந்த ஸ்பேஸ் நடத்த முடியாது. ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். பார்வதி இல்லாம எந்த யூடியூப் ரிவ்யூரும் ரிவ்யூ பண்ண முடியாது. ஏன்னா சுபா அவ தான் சுபா இருக்கா. அவள ஆமா. பத்தி இல்ல தான் பேசி சுபா. ஆகணும். சாரி. ஹேமா இல்ல ஹேமா. ஜெயிலுக்கு போனாலும் கேமரா அங்க தான் இருக்கு. லைவ்ல நான் அததான் நீங்க போஸ்ட்டே போட்டேன். டேய் உள்ள இருந்தாலும் உள்ள ஜெயில்ல இருந்தாலும் ஏன்டா கேமரா பார்வதி பின்னாடியே போகுது? அதான் ஐடியா இருக்கா? நான் போட்டேன் போஸ்ட்டு. அங்க தான் போகுது. இதுங்கலாம் வந்து என்ன பாட்டு? எங்கள் வீட்டில் எல்லாம் அதுதான் பாடிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. பிபி ஹவுஸ்க்குள்ள ஒண்ணுமே இல்ல. வெளியிலயாவது இவங்க எல்லா பத்தி புரணி பேசிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லார பத்தி பேசுறாங்க. அந்த கலை துப்புனதெல்லாம் நல்லா பேசிட்டா, எனக்கு எல்லார பத்தி தெரியுதுன்னு ஒவ்வொரு பாயிண்ட்டா 2 பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. உள்ள போய் பார்த்தேன்னா, எங்கள் வீட்டில் எல்லா நாயும் பார்த்தீங்கன்னா, நடிச்சு சபரி வந்து காமிச்சது மைக் போடல. சபரி மைக் போடல. தோப்புக்கோணம் வேணான்னு சொல்லிட்டா. எஃப்ஜே வந்து பேட்டரி இன்னைக்கு மாத்தல. நேத்து பார்வதி அவ்ளோ கொஸ்டின் கேட்டா, கனி இன்னைக்கு வந்து ஒண்ணுமே பேசல. பார்வதி புடிச்சுட்டா. இதெல்லாம் வந்து ஒருதலை பட்சம். டீ கேட்டா குடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து காலையில போய் எழுப்பக்கூடாதாம். டீலக்ஸ் ஹவுஸ. ஏன்னா அவங்கலாம் தூங்குறாங்களாம். போய் எழுப்புனோம்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்களான்னு யாரு கேட்கறது? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கேப்டன் கனி வந்து சொல்றாங்க. ஸ்வீட் சாக்ட்ட. இதுவே போன வாரம் எல்லாரும் போய் குரூப்பா தட்டி தட்டி எழுப்பி விடுவாங்க. இதெல்லாம் ஒருதலை பட்சமா இல்லையா? இவ கொஸ்டின் கேட்டா இவ தான் தப்பு. இவள மார்க்கிங் பண்ணலாம். இவளுக்கு எதிரா இது பண்ணலாம். ஆனா வந்து இவ தான் தப்பு. இவ 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 இது எதோ சொல்றாங்கல்ல, இப்ப கனி மட்டும் அன்பு அப்படின்னு ஒரு எடுத்துட்டு லஞ்சம் தான் அது. அத வச்சு இவங்களெல்லாம் இந்த கேம் கேப்டன்ங்கிற பதவிய என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்கல்ல, என்ன வருது வரமாட்டேங்குது. அந்த மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்குது இந்த கனி. துஷ்பிரயோகம். ஆ
நன்றி. இல்ல. மாதவனுக்காக எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்ல வந்துட்டு கீழ வந்து போட்டுருவோம். இவங்க இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு. அடி வாங்குறது யாரா இருக்கட்டும் மட்டும் பார்ப்போம். பார்வதிக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் தூக்கி போட்டு மிதிக்க. நேத்து ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வார்டன் சொன்னாலே அடிப்போம்னு சொல்லிட்டு போறாய்ங்க. ஐ மீன் நீங்க பார்வதிக்கு ஏதாவது சொன்னனாலே அடிப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு போறாய்ங்க. நாங்க வார்டன் சொன்னாலே அடிப்போங்க. அதுல என்ன கண்டென்ட் இருக்கான்னு தெரியாது. டேய் நான் கழுவி தான்டா ஊத்திருக்கேன். அதெல்லாம் கிடையாது. நீ பார்வதி பேரை எடுத்தாலே உன்னை அடிச்சு தூக்குவோன்ற மாதிரி பண்ணிட்டு போறாய்ங்க. டேய் என்னங்கடா பண்றீங்கன்ற மாரி இருக்கு. ஆக்சுவலி இங்க ஸ்பேசஸ் எப்படி போகும்னா, ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் வந்துட்டு ஒரு ஒரு 3 இயர்ஸ் இருக்கேன். ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணியே தான் போகும். அவங்க எப்பயுமே ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. இந்த மாரி வந்துட்டு வார்த்தைகள் விட்டாலும், இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் கரெக்ட்டுன்னு தான் எப்பயுமே ஸ்பேசஸ் போகும். ஏன்னா, எந்த ஸ்பேஸுமே சப்போர்ட் பண்ணலைன்னா, இந்த பீப்பிள் வந்துட்டு அந்த கேட்டகரி லெவல்ல வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்காங்க. இப்ப கலை பேசின வார்த்தையெல்லாம் இந்த வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு தெரியும். அது அவ்வளவு கேவலமான வார்த்தை. அந்த சண்டை போடும்போது, நான்லாம் எட்டி பார்த்துட்டு உள்ள வர்றது. கிராமத்திலேயே இருந்தாலும், ஐய்யய்யோன்ற மாரி இருக்கும். அது அத துவட்டி அடிக்கிறேன்னு சொல்றாய்ங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு என்ன மாரி ஒரு செயல்பாடு? அவனோட ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த குறிக்குதுல்ல. கலையோட செயல்பாடு, கமருதீனோட செயல்பாடு, வார்த்தைகள் விரயம் வந்துட்டு ரொம்ப இதா இருக்கு. ஒரு சமூகத்த பேசுறது, எஸ்சி, எஸ்டி அத வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா, பார்வதி மேல நெறையா வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கு. இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஏன் வந்துட்டு பேருக்கு பின்னாடி இப்ப இது வைக்கிறது இல்ல? ஆனா, அது அந்த கருமத்த மட்டும் தான் வைக்கல. மிச்சம் எல்லாம் நடக்கும். அது நான் ஓப்பனாவே சொல்றேன். அது மட்டும் தான் வச்சுக்கல. மிச்சம் எல்லாமே நம்ம ஊர்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படி ஒரு குறிப்பிட்ட அந்த பொண்ணு அந்த ஒரு இப்ப நாகேஸ்வரர் சம்பாதிக்கிறாரு, என்னமோ பண்றாரு. அது தனிப்பட்ட அவரோடது தானே. இப்போ ஒரு கேமுக்குள்ள எல்லாருமே ப்ளே பண்றீங்க. அவ சம்பாரிச்சுட்டு அந்த அந்த சொசைட்டிக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அவ எல்லா இடத்துலயுமே நான் இந்த இதுலருந்து வந்தேன், இதுலருந்து வந்தேன்னு சொல்லவே இல்ல. 2 இடத்துல சொல்லியிருக்கா. ஸ்டார்ட்டிங்ல ஒண்ணு, ஸ்டோரி சொல்லும்போது ஒண்ணு. அப்ப எனக்கு இந்த விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. சாரி. எனக்கு அந்த இடத்துல கோபம் இருந்துச்சு. அதனால நானு வெண்ட் அவுட் ஆயிட்டேன். சாரி. கூல், கரெக்ட் கூல். தான்க்கா. இல்ல அவங்களுக்கு கரெக்ட். வந்து எப்படின்னா இப்படி பேச பேச அந்த பொண்ணுக்கு தான் அதிகமாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல எனக்கு என்ன நான் கம்ருதீன் பேசுறேன், இந்த பொண்ணு ஏன் அழுதுகிட்டு எனக்கு பாஸே வேணான்னு சொல்லிட்டு அவ்வளோ சீப்பா அதுக்கு இவ்வளோ இதுவும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 தடவை சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு ஏன் வரக்கூடாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நீ எல்லாரும் தான் கஷ்டப்பட்டு பிக் பாஸ் போயிருக்கீங்க. 20 பேரும் ஒண்ணுதான். 20 பேர் ஒண்ணுன்னா அப்ப அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பின்னாடி இப்படின்னு பேசலாமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவங்க சூழ்நிலை வந்திருப்பாங்க. 20 பேரையும் சமமா தான் உன்னை விட்டுருக்காங்க. எதுக்கு இவ்வளோ இது சொல்லணும் ஃபர்ஸ்ட்? நம்ம நம்ம இன்னொன்னு சொல்றேன். இந்த பார்வதி வந்து நம்ம சப்போர்ட்டா இங்கெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் கொஞ்சம் நல்லா ஏன் வந்து நான் அதை பத்தி பேசுறேன்னா, அதுக்கு அதை விட ஒர்ஸ்டா அந்த அன்பு கேங்கு இதெல்லாம் பண்றானுங்க. அதனாலதான் கண்டென்ட் கொடுக்குது. அந்த பொண்ணு பண்றது முக்காவாசி நேரம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. பட் இந்த எண்ட் ஆஃப் தி டே அதான் கண்டென்ட். ஓகேங்களா? அதான் கண்டென்ட். சீரியஸா இரிட்டேட் பண்ணிட்டு பேசுற வார்த்தைகள் இருக்குல்ல 20-30% அந்த பொண்ணுன்னா 70% அந்த பொண்ணு பேசுறதோ செயல்பாடுகள் வார்த்தை வருதும் சரி கிடையாது. அவங்க பண்ற பேச்சுகளும் பின்னாடி போயிட்டு வாட்டர்மேன் காலில் விழுகிறதும் சண்டை போடுறதும் ஒன்று அவங்க நினைச்சதுதான் நடக்கிறதும் நடக்கலைன்னா அந்த பொண்ணை திருப்பி அடிக்கிறது டீல மாத்தி போடுறது எல்லாமே பண்றாங்க. அது பார்ட் ஆஃப் கேம். அவ்வளவுதான். இங்க என்ன பிரச்சனை, அந்த பொண்ணு அதிகமா இன்வால்வ் ஆகி விளையாடுது. அதனால அந்த பொண்ணு பேர் அதிகமா அடிபடுது. பட் எவனும் விளையாடல, தூங்கிட்டு இது பாட்டு பாடிட்டு மடியில படுத்துட்டு சோறு ஊட்டிட்டு திருட்டுத்தனமா சோறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா இன்னொருத்தவங்க கீழே பண்றது இந்த மாதிரி வேலைகள் சேர்ந்து ஒரு அன்பு ஆலயம் நடந்துட்டு இருக்குது. பாக்கி யாரும் விளையாடுறது இல்ல. முட்டைய விட்டீங்க. முட்டை எக்ஸ்ட்ராலாம் குடுக்குறாங்க. அவங்க கேங்க்கு 2 சாம்பார் இது குடுக்குறாங்க. சிக்கன் பீஸ், சிக்கன் சிங்கர் பீஸ், அதான் சாம்பார், சிக்கன் பீஸ் உருளைக்கிழங்கு. குடுக்கு ஊட்டி விடுறது எல்லாமே நடக்குது. வினோத் சட்டியோட சாங் போட்டு அன்பு கேக்குதுங்கக்கா. கேங் சாப்பிடுறாங்க நேத்து. என்ன சாங் வினோத் சார்? அந்த வினோத் சாங் பாடியிருந்தாருல, அந்த முட்டையும் மாதுளம்பழத்தையும் வச்சது ஆமா, சம்திங் ஆமா, கானா சாங். ஆமா. ஆமா. கானா பாட்டு செருப்பால் அடிச்ச மாரி பாடியிருந்தாருல. ஓடி செருப்பால் ஓடி அடிச்ச மாரி எடுத்தோம் பாட்டில, நசுக்கி வச்ச பாட்டில கூட அப்ரூவ் பண்ணான். இவன் ஒரு முட்டைக்கும் இதுக்குன்னு சொல்லி செமையா இருந்தது நம்ம அந்த அந்த பாட்டுல உள்ள ஆசைப்பட்டு ஆமா. நான் இன்னொன்னு சொல்லணும்னு நெனச்சேன். நம்ம ஸ்பேஸ்ல யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தா, நீங்க ஸ்பீக்கர் யாராவது பேசும்போதே நீங்களே சொல்லிருங்க. ஹோஸ்ட் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்மலாம் பெரிய பசங்க தான். பெரிய பசங்க மீன்ஸ் பெரியவங்க தான். ஐ மீன் அதனால வந்துட்டு பையன் ஒருத்த சொல்லிட்டாங்க எங்கள. ஓகே டன். அருண் வேல்முருகன் பேசுங்க. ஓகே. வேல்முருகனுக்கு அப்புறம் இப்ப அருண், அக்கா அருணுக்கு கிச்சு அப்புறம் முட்டாய் குருவி மாதவன். ரொட்டி வாங்கி தரேன். பெரிய பிள்ளைன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதே மாரி பிஹேவ் பண்ணணும். சரியா? அதான் இல்ல வேல்முருகன், அவருக்கு இல்லங்கம்மா. அப்புறம் அருண். நான்
ஆமா. நான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்கள சொல்றதுக்கு தான் வந்தேன். அதுக்குள்ள அவங்க இல்ல, பேச இல்ல. நேத்து ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஒருத்தவங்க டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அது சொல்லிருவோம். மேல இருக்க ஸ்பீக்கர்ஸ் நீங்களே பார்த்துக்கங்க. அப்ப அருண்குமார் பேசிட்டாருன்னா, அடுத்து நெக்ஸ்ட் யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தான்னா, அவங்களுக்கு வந்துட்டு அவரே சொல்லிரலாம். நம்ம மைக் ஆன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அத சொல்ல வந்தேன். அது இல்லை, நான் இந்த கண்டென்ட் இருங்க நான் முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு தான் நான் எதுக்கு இந்த பானோக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சேன்னா, அப்பதான் நம்ம எல்லாரையும் அடிப்போம். இப்போ இந்த அன்பு கேங் அடிச்சோம்ல, அந்த மாதிரி எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு இந்த இன்னும் விறுவிறுப்பா போவோம் ஸ்பேஸ் கேட்க. நம்ம ஒருத்தரே கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு அடிக்கக்கூடாது. இவங்க பண்ற சின்ன சின்ன கண்டென்ட்டையும் நம்ம பெருசா அடிச்சாதான் அதை வந்து ஹோஸ்ட் நாளைக்கு கேட்பாரோ கேட்காத இருக்க போறோ. அதுக்கு தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். பானோக்கா மற்றபடி உங்களை எதுக்கும் சும்மாலாம் சொல்லலை, இதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். ரொம்ப நல்ல மனசு தம்பி உனக்கு. அருண்குமார் பேசுங்க சார். நேத்து அந்த நைட் அதான் இன்னைக்கு அந்த எபிசோட் போட்டது, அதுல சுபிக்ஷா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உனக்கு ஃபேவர் பண்ணல, அப்ப எனக்கு நீ கொடுக்கணும்ல என்எஃப்பி அப்படின்னு. நான் நான் நீங்க வந்து எனக்கு சும்மா ஒன்றும் பண்ணல, நாங்க உங்களுக்கு ஃபேவர் பண்ணதுனால தான் நீங்க எங்களுக்கு ஃபேவர் பண்ணீங்க, நாங்க உங்களுக்கு செஞ்சு தந்தோம், எல்லாமே பண்ணோம் உங்க 2 பேருக்கும், அதனால அதுக்கு அது சரியா போச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அது கேட்டதுதான் அவங்களுக்கு செம ட்ரிகர் ஆயிடுச்சு. செமையான கரெக்டான பாயிண்ட் பேசினாங்க சுபிக்ஷா. அவங்க வாக்கு கொடுத்தாங்க, ஓகே, பட் அவங்க வந்து சும்மாவே ஒன்றும் பண்ணல, அதுக்கு முன்னாடியே ஒரு ஃபேவர் பண்ணிட்டாங்க இவங்க ஆக்சுவலா மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க நல்லா தான் அந்த பாயிண்ட் இருந்தது சுபிக்ஷா. ஸோ இந்த வீட்டில் நிறைய ஒரு எப்படி சொல்ல ஒரு சோர் லூசர் மாதிரி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆதிரை தோத்துட்டு ஒத்துக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் வீக் பிக் பாஸே குறை சொல்லிட்டு இருந்தாங்க துஷார் கொடுத்ததுக்கு, மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாரையும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இவங்களால என்எஃப்பி தோத்ததுக்கு இவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகாம அங்கேயே உட்காந்து எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க, சாப விட்டுருக்காங்க. இன்னும் அந்த பொண்ணுலாம் பாவம், அது தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ எதிர்த்து தப்பான வார்த்தை கூட பேசல. ஒருவேளை அவங்க தப்பான வார்த்தை பேசி அதுக்கு நீங்க ரிட்டாலியேட் பண்ணலாம் பரவாயில்ல, அவங்க மட்டும் பேசிட்டாங்க, கோவத்துல பேசிட்டாங்க. அந்த பொண்ணு தப்பான வார்த்தை அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. அப்படி இல்லாத போதே இந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணதுதான் ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனா எனக்கு ஜாலியா நான் பார்த்துட்டு இருந்தேன். லைக் அவங்க கடுப்பா பிடிச்சிட்டு இருந்தேன், எனக்கு சிரிப்பா இருந்தது. பட் அவங்க அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் அவங்க பக்கத்துல இருப்பா, அவங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஊர் நாட்டா இல்ல, இல்ல. பேசுங்க. இவரு அடுத்தது வேல்முருகன் ஹேண்ட் வேல்முருகன். ரைஸ் அப்புறம் பண்ணியிருந்தாரு. ஓகே. ஒரே ஒரு அப்டேட்டு. ஆக்சுவலி சிப்பு சூரன் சொல்லிட்டு அந்த காதல் முதல் காதல் சன் டிவி சீரியல்ல வருவாரு. கர்நாடகா ஆக்டர். அவர் ஒருத்தரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஜய் சோபனா, இந்த வனிதா அக்கா கூட சண்டை போட்டு கூட ட்ரெண்டிங்னாங்க ஒரு பேட்டியில. அவங்க 2 பேருமே ஒயில்ட் கார்ட் கண்டென்ட். பிரச்சின் சாண்ட்ரா. மொத்தம் 4 பேரு. மொத்தம் 6 பேர் உள்ள போறாங்களாம். 4 பேர் தெரிஞ்சிருக்கு. இன்னும் 2 பேர் தெரியும். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து நீங்க பேசுங்க வேல்முருகன். ஆக்சுவலா வந்து அந்த ஒரு டீல் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு கூட சுபிக்ஷா கூட வந்து பார்வதி ஒரு டீல் போட்டிருப்பாங்க. அந்த டீலை வந்து அவங்க ப்ராப்பரா ஒபே பண்ணதுனால பேக் ஸ்டாப் பண்ண மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. மற்றபடி பார்வதி பண்ணது எல்லாமே 100% தப்பு தான். அதை வன்மையாகவும் கண்டிக்கிறான். அவங்கள பத்தி பேசின விஷயங்கள் எல்லாமே எல்லாமே தப்பு தான். ஆனா பிக் பாஸ்ல ஒரு டீல் நடக்குதுன்னா அந்த டீலை கரெக்டா ஒபே பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லையே. நீங்க இல்ல, கண்ணிட்டையும் அதே ரம்யா தான் அதே பண்ணீங்க. வார்த்தையை பார்வதி பார்த்து சொல்லலாம்ல. நேத்து அதே பார்வதியும் டிராமா அதே அவங்க தான் பண்ணீங்க. போட்டிருக்கலாம். ரம்யா இல்ல இல்ல வந்து அதே அதுதான் வார்த்தையை பார்வதி பார்த்து. இல்ல அதுதான் நீங்க அதே தான் பண்றீங்க. ஒரு டீல் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் கொடுக்குறீங்கன்னா, நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன், அதெல்லாம் பிக் பாஸே கொடுக்க சொல்றாருங்க. ரூல் புக்லயே போட்டாரு கிளியரா. அவங்களுக்கு என்ன டீ காஃபி என்ன வேணுமோ நீங்க எல்லாமே கொடுத்தாகணும்ன்றது பிக் பாஸே சொல்லிட்டாரு. அதை வந்து நீங்க ஒரு காரணமா சொல்ல முடியாதுல்ல. இத விக்கல்ஸ கூட்டு வந்து பேசுவாங்க. விக்கல்ஸ கூட்டிட்டு வந்து கமருதீன் வந்து இங்க பாருங்க விக்கல்ஸ் வந்து ஒரு 2 டேஸ் டைம் கேட்பாரு. ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க, நான் இதை சார்ட் அவுட் பண்றேன் அப்படின்ட்டு உள்ள போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுவான். சுபிக்ஷாட்ட நீ வேணுமா ஏன் அந்த வியானாட்ட போய் கேட்கலாமே, கொஞ்சம் மாத்த சொல்லி கேட்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்குள்ள அந்த பிளாட் வேற எங்கேயோ போயிடும். ஆக்சுவலா வந்து சுபிக்ஷா மேல தப்பு இருக்குங்க. சுபிக்ஷாவை பத்தி பார்வதி பேசுனது தப்பு, வன்மையா கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி ஒரு டீல் ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த டீலை வந்து கண்டிப்பா ஒபே பண்ணி ஆகணும். கனியை பார்க்கவே முடியல பாருங்க சுபிக்ஷாவால. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கவே முடியல. கனி ஒரே அடி அடிச்சாங்க பாருங்க, ஒரு காயினை வாங்கிட்டு நீ வேலையை பார்த்துட்டு போமா அப்படின்ட்டாங்க பாருங்க. அந்த இடத்துல கனி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதே டீல பார்வதிட்ட போய் நீங்க பார்வதியில கொடுக்க முடியாதுன்னு வேற ஒரு காரணம் சொன்னா அந்த பொண்ணு ஓகேன்ட்டு போயிருக்கோம். உனக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன், அதெல்லாம் எல்லாமே புக்ல இருக்குங்க. டீ காஃபி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கணும். வாட்டர் மிலன் கவுத்ததே அங்கதானேங்க. வாட்டர் மிலன் கவுத்ததே சாப்பாடு கையமிக்கி விட்டு மசாஜ் பண்ணி விட்டு கவுத்ததே அங்கதானே கவுத்தாங்க. அதுதான் பட் இவங்க காரணமே 2 தவிர்த்து பேர்கிட்ட வேற டீல் பேசினாங்களா? ஃபர்ஸ்ட் 2 டேஸ் ரம்யா கிட்ட தான் டீல் பேசிட்டு இருந்தாங்க.
அதான் ரம்யாட்ட டீல் பேசுனாங்க. ஆனா ரம்யா வந்து ஃபிளிப் ஆகுற மாதிரி தெரியவும் ஆட்டோமேட்டிக் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ கேமே பிக் பாஸே கிளியரா குடுத்துட்டார்ல. என்ன வேணுமோ டிசைட் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்ம லஞ்சம் அந்த கன்டென்ட் நீங்க கொண்டு வரணும்னு அவசியமே இல்லையே. லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் தேவையே இல்ல. ஏன்னா கேம வந்து பிக் பாஸ் கிளியரா சொல்ட்டாரு. எப்படி வேணுமோ ஆடிக்கங்க. என்ன டீல் வேணுமோ பேசிக்கங்கன்ட்டாங்க. ஸோ எப்படி வேணுமோ கேம் ஆடலாமே. இதுல எதுக்கு நம்ம வந்து ஒரு பிளாட்ட கொண்டு வரணும்? இப்ப பிக் பாஸையும் நம்ம சொசைட்டியும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் அப்படியே நம்ம பூட்டு போட்டு லாக் பண்ணிட்டு முடிச்சிடணும். ஏன்னா இந்த சொசைட்டியை கனெக்ட் பண்ற மாதிரி இந்த பிக் பாஸ்ல எதுவுமே நடக்கல. எல்லாமே ஃபுல்லாமே நம்ம கையை மீறி போயிடுச்சு. சில விஷயங்கள் வந்து என்னன்னா உள்ள வந்து 18+ வந்துருச்சு, ஒரு கேஸ்ட் வந்துச்சு, ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் வந்துருச்சு, வெர்பல் வயலன்ஸ் வந்துருச்சு, எல்லாமே வந்து எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. இன்னும் இது 100 டேஸ் முடியாங்குள்ளேயும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ சொசைட்டியும் பிக் பாஸையும் இந்த பிக் பாஸ் பர்டிகுலர் பிக் பாஸ்ல கனெக்ட் பண்ணி பார்க்கறது அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் இப்ப நம்ம என்னன்னா கேம் இந்த ஏன்னா இப்ப வர வர லைவ் பாக்குறதுக்கே நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. 1 ஹவர் எபிசோட மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இங்க விளையாடுறவங்க யாருமே கொஞ்சம் இன்டெலிஜென்டா இல்ல. எனக்கு தெரிஞ்சு வர்ற ஒயில் கார்டு யாராவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும். அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் அந்த மாதவன் சொல்லியிருந்தாரு அந்த ப்ரோ. பார்வதி வந்து நீங்க எலிமினேட் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் ஜெயில போட்டீங்க, என்ன கண்டு கிடைச்சிச்சு? அதே மாதிரி பார்வதி எலிமினேட் பண்ண பார்வதி சப்போர்ட்டர் இல்ல. பார்வதி பண்றது 30% கரெக்டா இருந்தாலும் 70% தப்பா இருக்கு. என்ன காரணமா இருந்தாங்கன்னா அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. லைக் இந்த லாஸ்ட் சீசன்ல இவங்க வந்தாங்க பாருங்க, அர்ச்சனா மாதிரி கொஞ்சம் கேம லிப் பண்ணி கொண்டு போக முடியல. ஏன்னா இங்க அன்பு கேங் பண்றதெல்லாம் தலைகீழா இருக்குங்க. இந்த பொண்ணு பேட்டரி போட்டா போடலைன்னா தப்பா, அதே இது அவனுங்க உள்ள போய் பேட்டரி சேஞ்ச் பண்ணலாமா? இவன் எப்ஜி எல்லாம் தூங்குறான், அந்த பொண்ணு ரம்யா எல்லாம் இந்த கேங்ல போய் சேரணுன்றதே அந்த அந்த விஷயத்தெல்லாம் மறைக்குது. தூங்குறான், கேள்வி கேட்க மாட்றாங்க. இவன் இவன் என்ன பண்றான், சபரி தூங்குனா அதையும் கேள்வி கேட்கல. இந்த பொண்ணு போனா மட்டும் உக்கி போடுங்க, ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, முட்டை அதிகமா கொடுக்குறாங்க. இங்க சாப்பாட்டுல தான் சண்டையே வருது, அதே இங்க அதிகமா போயிட்டு இருக்கு. இங்க என்ன ஆகுது, நாங்க இப்ப அந்த கேங்ல போய் சேரணும்னு எல்லாரும் முனைகிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ரம்யா ஜோ, திவாகர், இப்ப பாருங்களேன் அந்த கேங்ல போய் கலை சில டைம் இங்க உட்கார்ந்துருந்தா பாருங்க, அவனே அந்த கேங்க போய் எல்லாருமே அந்த கேங்க போய் புஷ் பண்றாங்க, என்னையும் சேர்த்துக்கங்க உங்க கேங்ல அப்படின்ற சார் மாதிரி அங்க எல்லாரும் உள்ள போய் விழுகுறாங்க பாருங்க. இல்ல அந்த கேங் ஒரே ஒரு பாயிண்ட், ஐடி கார்டு டிமாண்டா இருக்கான், கொஞ்சம் மெதுவா தான் சேர்த்துக்குவாங்க அவங்க. இல்ல அது ப்ரோ, என்னமோ உண்மைதான் மேடம். இன்னொன்னுமே இருக்கு. இன்னொரு ரீசன் மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த கேங்ல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் ஜாஸ்தி, ஓகேங்களா? எதிர்த்து ஓட்டு போட முடியாது அவ்வளவு நம்பர்ஸ்னாலையும். கேங்கா இருந்துட்டா பாக்கி இருக்கிற குட்டி குட்டிக்கு நாமினேஷன்ல எஸ்கேப் ஆகிறது ஈஸி. 2 விதம் யோசிப்பாங்க. 2வது சோறு. நான் ஒன்று சொல்லிக்கிறேன். வேல்முருகன் பிரதர், நீங்க ஒன்று சொன்னீங்க இந்த சமுதாயத்தில் அப்படி நடக்கலன்னு சொல்லிட்டு, எக்ஸ்பெஷலி அந்த குவாலிட்டி செக்கரோட அந்த பவரு. நான் வந்து இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் இருக்கிறதுனால சொல்றேன். இல்ல இல்ல நான் இந்த சாரி சைடு சாரி, வந்து நீங்க நிறைய தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல 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 ஒன் செகண்ட், நான் இல்ல இல்ல நீங்க சமுதாயத்தில் தப்பு இல்ல நடக்கலன்னு இது. சொல்லல. இல்ல 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 ஒன் செகண்ட், நான் சொல்ல வர வேர்டை நீங்க கரெக்டா கேட்ச் பண்ணிக்கங்க. இந்த சமுதாயத்தில் நடக்கலன்னு சொல்லல, இல்லைங்க, இந்த நீங்க சொன்னீங்க நான் சமுதாயத்தோட தப்புன்னு சொல்லல. கனெக்ட் பண்ணி பார்க்காதீங்கன்ற. ஏன்னா கேம்லயே பிக் பாஸ் கொடுத்துட்டாரு கிளியரா, ஒரு QC ஆபீசர் என்ன சமுதாயத்தோட ஒண்ணுமா கனெக்ட் பண்ணிக்கலாம். எது சமுதாயத்தோட கனெக்ட் பண்ணி ரிலேட்டடா தான் இந்த ஷோவே வந்து கோத்ரோ பண்றாங்கிறது நான் என்னோட பார்வையில நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா, அந்த பொண்ணு பேர் என்ன, அந்த அரோகரா பொண்ணு இருக்குல்ல, அந்த அக்கா வந்து ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வந்து என்னோட வேலை வந்து ஃபேஷன் பண்றது, மாடலிங் பண்றது. நான் வந்து என்னைய வந்து நீங்க ஒரு ஒரு பாட்டு போட்டு நடக்க வச்சீங்கன்னா நான் மாடலிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பேசிட்டு இருப்பாங்க அந்த ஜெயில் பக்கத்துல. எக்ஸாக்டா லாஸ்ட்ல ஒரு ஒரு ஆஃப்டர் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அந்த ப்ரோக்ராம் பண்றாங்க. அங்க என்ன டாபிக் பேசுறாங்களோ அதை பண்றாங்க. நான் சொல்ல வந்து சொல்லிடுறேன். அந்த பையிங் சாரி அந்த செக்கருங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு செக்கிங் வந்து பாஸ் பண்ணாதான் அது வந்து சேல்ஸ் பண்ண முடியும். அப்படிங்கும்போது பிக் பாஸோட டீமோட இன்டென்ஷன் என்னங்கிறதுங்கிறது நான் வந்து என்னோட இதுல நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு பொருள் பாஸ் ஆகணும், இந்த மார்க்கெட்டிங்ல விலை போகணும், இவங்க பாஸ் பண்ணாதான் அது பாஸ் ஆகுங்கும்போது அவங்களுக்கு நம்ம வந்து எங்க சைட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பையர் ஆபீசர் வராங்க அப்படின்னா வாட் எவர் வந்து ரூம் போட்டு கொடுப்பாங்க, ட்ரிங்க்ஸ் இது பண்ணுவாங்க, ஃபுட் வாங்கி கொடுப்பாங்க, காஃபி வாங்கி கொடுப்பாங்க, இந்த மாரி அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுல வந்து நீங்க பண்ணீங்கன்னா மேபி வந்து அதை வந்து எப்படி வேணும் சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்திருக்கலாம்.
இவங்க வந்து அந்த சுவாரஸ்யத்தை வந்து சரியா பண்ணலங்கிறது வந்து என்னோட இது. மலைசாரல் பேசுங்க. அடுத்தது அருண்குமார் பேசுங்க. மலைசாரல் பேசுங்க. என்ன பேசணும்னே மறந்துட்டேனே. நான் ஏதோ நெறைய யோசிச்சுட்டு வந்தேன். நீங்க இந்த இதுதான் பாரு பத்தி தான் சொன்னது. அவர் முன்னாடி ஒருத்தர் சொன்னாருல்ல, வேல்முருகன். அததான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த சமுதாயத்துக்கும், இந்த சீசன் பிக் பாஸ்க்கும் சம்மந்தமே இல்ல. இது ஏதோ வேற்று கிரகத்துல நடக்கிற மாரி தான் எனக்கு தோணுது. இந்த 18+ கன்டென்ட்டு, இத இந்த குரூப்பிசம் இதெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு சீசன் 7ஏ பரவால்ல போல இந்த சீசனுக்கு, அப்படின்னு எனக்கு தோணுது. உனக்கு ஆ. லேட்டா தோணியிருக்கு. இல்ல. எனக்கு இந்த வாரம் ஃபுல்லுமே செம்ம போரா தான் இருந்துச்சு. ஏன்டா இந்த சீசன உட்காந்து பார்க்குறோம்னு நான் இந்த 2, 3 நாளா லைவ்லாம் போகவே இல்ல. எபிசோட் நேத்தும் பார்க்கல. இன்னைக்கு மட்டும் தான் எபிசோட் பார்த்தேன். ரொம்ப மோசமா இருக்கு. அதனால நம்ம இந்த மாரி ஒரு சமூகத்துல வாழவே வேண்டாம். சமூகத்துக்கும், இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இங்க நடக்கறக்கும். அவங்க ஏதோ தனியா சுத்திட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் அத பார்க்குறேன். பிக் பாஸ் வந்து கன்டென்ட் குடுக்க சொல்லி நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, அ ஃபர்ஸ்ட் நாள் ஓகே. நீங்க சொல்ற மாரி தான் 100% பெர்ஃபெக்ட்டா தான் QC பண்ணாங்க. அடுத்த நாள் அவங்க சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் பிக் பாஸ் குடுத்த அப்டேட் தான். அதுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் ஆனாங்க. மெயினா இவ்ளோ கலவரம் இதெல்லாம் நடந்ததுக்கு என்ன ரீசன்னா, 2 ஜட்ஜஸ்குள்ளயும் கோஆர்டினேட் பண்ணாம, இந்த திவாகர் வந்து போய் அன்பு கேங்ல மிங்கிள் ஆனது தான் இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணம். நீ அன்பு கேங்ல மிங்கிள் ஆகாம பாரு கிட்ட வந்து உட்கார்ந்து பேசி, அவ பேசுறதுக்கு தயாரா இருந்தா. உட்கார்ந்து பேசி 2 பேரும் நீ பெர்ஃபெக்ட்டா கொண்டு போ, இல்ல லஞ்சம் வாங்கு, வாட்டெவர் இட் இஸ் அது உன் கேம் பிளான். அத பண்ணாம, நீங்க வந்து போய் அந்த அன்பு கேங்கால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, திவாகர் பண்ண சொதப்பல்னால தான் இந்த வாரம் இவ்ளோ மோசமா போச்சு. ஆனா இத கேட்பாங்களான்னு தெரியல. இதுவரைக்கும் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த சீசன்லயுமே ஒரு கேப்டன் வந்து நான் வன்முறைய ஆதரிக்கிறேன்னு சொல்லி எந்த சீசனுமே கிடையாது. இந்த சீசன் மட்டும் தான் தான் கேப்டன்ங்கிறதையே மறந்து கனி வந்து நான் வன்முறைய ஆதரிக்கிறேன். வன்முறை வெடிக்க தான் செய்யும்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்பாங்களா நாளைக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாம தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். மேபி நாளைக்கு கனிக்கு மெடல் குடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அருமையா